நீங்க எப்போதாவது கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது இதுதான் நான், கொஞ்சம் ரத்தம், கொஞ்சம் சதை, அப்புறம் சில எலும்புகளால உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண மாமிசக்கூடு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஆமா, வெளிப்படையா பார்த்தா அப்படிதான் தோணும். நாமும் அப்படிதான் சின்ன வயசுல இருந்து பழகி விட்டோம். கரெக்ட். ஆனா இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம பார்க்க போற சில சுவாரஸ்யமான ஆதாரங்கள் மனித உடல்ல பத்தின அந்த பார்வையவே முற்றிலுமா தலைகீழ மாத்த போகுது. கண்டிப்பா மாத்தும். இன்னைக்கு நாம அலச போற மூல ஆதாரம் அண்டம், குரல், மனித உடல், ஒரு உயிருள்ள டர்பைன் என்ஜின் அப்படிங்கிறது தான். அதாவது மனித உடலை ஒரு சாதாரண பயாலஜிக்கல் சிஸ்டமா பார்க்காம ஒரு பிரம்மாண்டமான அதிநவீன டர்பைன் இயந்திரத்தோட இது ஒப்பிடுது. அது வெறும் தத்துவார்த்தமான ஒரு ஒப்பீடு மட்டும் கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் உண்மையிலே நம்மள பிரமிக்க வைக்கும். அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம்? நாம பொதுவா எங்கோ பல ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்கள், பிளாக் ஹோல்கள், அதான் பிரபஞ்சம் நினைக்கிறோம். ஆனா இந்த ஆதாரம் முன்வைக்கிற முக்கியமான வாதம் என்னன்னா, அந்த பிரபஞ்சத்தோட அத்தனை சிக்கலான விதிகளும் ஆற்றல் பரிமாற்றங்களும் ஒரு மிகச்சிறிய கச்சிதமான அளவுல ஒவ்வொரு மனிதனோட உடலுக்குள்ளேயும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கறதுதான். வாவ், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் டர்பைன் இயந்திரம் எப்படி ஓய்வே இல்லாம அதே சமயம் எந்த ஒரு சின்ன பிழையும் இல்லாம இயங்குதோ அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு நமக்குள்ளேயும் இருக்கு. ஓஹோ, அந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தை பத்தி பேச தொடங்கறதுக்கு முன்னாடி அதோட அஸ்திவாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா. அந்த வகையில மனித உடலோட ஒட்டுமொத்த ஆற்றலையும் தாங்கி பிடிக்கும் அடித்தளமா 7 பிரதான நரம்பு பாதைகளை இந்த ஆதாரம் குறிப்பிடுது. இது எப்படி செயல்படுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. அதாவது நம்ம உடலை ஒரு பெரிய நகரம்னு வச்சுக்கிட்டா இந்த 7 நரம்புகளும் அந்த நகரத்துக்கு கரண்ட் சப்ளை பண்ற பிரதான பவர் கிரிட்ஸ் மாதிரி செயல்படுதா? அடா, அந்த பவர் கிரிட் உதாரணம் மிக சரியானது. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஆதாரம் இத பூமியோட டெக்டோனிக் தட்டுகளோட ஒப்பிடுது. டெக்டோனிக் தட்டுகளா? அதாவது நிலநடுக்கம் வர்றப்போ நகருமே, அதை சொல்றீங்களா? அதேதான். பூமியோட மேலோடு எப்படி 7 பெரிய தட்டுகளா பிரிக்கப்பட்டு அந்த மாபெரும் கிரகத்தோட ஒட்டுமொத்த அழுத்தத்தையும் ஆற்றலையும் தாங்கி பிடிக்குதோ அதே போலதான் நம்ம உடல்ல உள்ள இந்த 7 பிரதான நரம்பு மையங்களும். புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெறுமனே ஆற்றலை தேக்கி வைக்கிற கிடங்குகள் மட்டும் கிடையாது. ஒரு மெயின் பவர் கிரிட்ல இருந்து எப்படி தெருக்களுக்கும் வீடுகளுக்கும் கடைசியா உங்க ரூம்ல இருக்கிற ஒரு சின்ன பல்புக்கும் மின்சாரம் சீரா பிரிக்கப்படுதோ, ஆமா, அதே போல இந்த 7 மகா நரம்பு பாதைகள்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான கிளை நரம்புகள் பிரியுது. அப்போ நம்ம உடம்போட ஒவ்வொரு மூல முடுக்குக்கும் இந்த நெட்வொர்க் பரவி இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, உடலோட ஒவ்வொரு அணுவிற்கும், அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆற்றலை ஒரு கரண்ட் கம்பி மாதிரி இது கடத்துது. ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்துக்குவோம். நீங்க ஒரு சூடான காஃபி கப்பை தொடுறீங்க. ஆமா, தொட்டா சுடும். கரெக்ட். அந்த வெப்பத்தை உங்க விரல் உணருது. அந்த தகவல் மூளைக்கு போகுது. உடனே மூளை கையை எடுக்க சொல்லுது. இது அத்தனையும் ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல நடந்து முடிஞ்சிருது இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப வேகமா நடக்கும். இதுக்கு காரணமே இந்த 7 மையங்கள்ல இருந்து உற்பத்தியாகி கிளை பிரிஞ்சு உடல் முழுக்க படர்ந்திருக்கிற அந்த மின்வலை பின்னல் தான். உடலை உயிர்ப்புடன் வச்சிருக்கிற அத்தனை சிக்னல்களும் இங்க இருந்து தான் பாயுது. ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளோ பெரிய மின்சாரம், அதாவது அத்தனை சிக்னல்களும் உடம்புக்குள்ள ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா. அப்போ ஏன் உடலுக்குள்ள எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் ஆகிறது இல்ல? ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட டர்பைன் இயந்திரத்துல பெட்ரோல் போக ஒரு மெட்டல் பைப், ஆயில் போக ஒரு பிளாஸ்டிக் டியூப், கரண்ட் போக தனி ஒயர்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிதான். ஆனா இயற்கையா உருவான பெரும்பாலும் தண்ணியாலையும் சதையாலையும் ஆன நம்ம உடம்புக்குள்ள இது எப்படி ஒன்னோடு ஒண்ணு உரசாம வேலை செய்யுது? இது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. அங்கதான் இயற்கையோட உச்சக்கட்ட தொழில்நுட்பம், அதாவது பயோ இன்ஜினியரிங் வெளிப்படுது. இந்த ஆதாரம் இதை விளக்குறதுக்கு 60 விதமான இயக்க குறியீடுகள், அதாவது 60 ஆக்ஷன் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட முன்னிறுத்துது. 60 கோட்ஸா? ஆமா, நீங்க கேட்டீங்க இல்லையா உடலுக்குள்ள எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறது இல்லன்னு? அதுக்கு காரணமே இந்த 60 குறியீடுகளும் தங்களுக்குள்ள மிக துல்லியமா பிரிக்கப்பட்டிருக்கிறது தான். அது எப்படி சாத்தியம்? உடம்புக்குள்ள மெட்டல் பைப்புகளா ஓடுது? இல்ல, மெட்டல் பைப்புகள் இல்ல. ஆனா அதையும் தாண்டிய சில உயிரியல் தடுப்புகள், அதாவது பயாலஜிக்கல் பேரியர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நரம்புகளையே எடுத்துக்குவோம்.
அந்த நரம்புகளுக்கு மேல மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொழுப்பு படலம் இருக்கும். ஓ, இன்சுலேஷன் மாதிரி செயல்படுமா? மிகச்சரி. ஒரு காப்பர் வயரை சுத்தி எப்படி பிளாஸ்டிக் இன்சுலேஷன் இருக்கோ அதே போல இந்த மைலின் ஷீத் நரம்புகள்ல போற மின்சார சிக்னல்கள் கசிஞ்சிடாம பக்கத்துல ஓடுற ரத்த நாளத்திலயோ அல்லது மற்ற திசுக்கள்லயோ கலந்துடாம பாதுகாக்குது. அது மட்டும் இல்ல, ரத்தம் போறதுக்கு தனி ரத்த குழாய்கள், நிணநீர் அதாவது லிம்ப் போறதுக்கு வேற பாதைகள், செரிமான அமிலங்கள் செயல்பட சிறப்பம்சமான சுவர்கள் கொண்ட உறுப்புகள்னு இந்த 60 விதமான இயக்கங்களும் ரசாயன மற்றும் மின்சார ரீதியா இயற்கையிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பாதையோட வேலை இன்னொரு பாதையில எந்த குறுக்கீட்டையும் ஏற்படுத்துறது இல்ல. ஆமா, துளியும் குறுக்கீடு இருக்காது. வாவ். அதாவது நாம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம உடல் உள்ளுக்குள்ள 60 வகையான ஹைவேகளை வச்சுக்கிட்டு எந்த பாதையிலையும் டிராபிக் ஜாம் ஆகாம வண்டிகள் ஒன்னோடு ஒண்ணு மோதிக்காம வாகனங்களை செலுத்துற மாதிரி செயல்படுது. அப்படியே சொல்லலாம். இதை கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த 60 கோடுகளும் சரி, அத்தனை சிக்னல்களும் சரி, இதெல்லாம் எங்க பாதுகாக்கப்படுது? உள்ளே இவ்ளோ பெரிய மெக்கானிசம் நடக்குதுன்னா அதை மூடி வச்சிருக்கிற உரை எவ்வளவு வலிமையானதா இருக்கணும். ஆனா நம்ம தோல் வெறும் சில மில்லிமீட்டர் தடிமன் தானே இருக்கு. இந்த இடத்துலதான் நாம நம்ம தோலை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம தோல் அப்படிங்கிறது ஏதோ உள்ள இருக்கிற உறுப்புகள் வெளியே கொட்டிடாம இருக்கிறதுக்காக மூடி வச்சிருக்கிற ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கவர் கிடையாது. வேற என்னவா? இந்த ஆதாரம் தோலை 7 அடுக்குகளை கொண்ட ஒரு அதிநவீன பயோஷீல்ட் அப்படின்னு விவரிக்குது. இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு அணுமின் நிலையத்தை, அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ட கற்பனை செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டேன். உள்ள பல ஆயிரம் டிகிரி வெப்பத்துல அணு உலைகள் பிளந்த ஆற்றலை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அந்த பயங்கரமான கதிரியக்கமும் வெப்பமும் வெளியே வந்துராம தடுக்க அந்த உலைக்கு வெளியே பல அடுக்கு கான்கிரீட் அப்புறம் ஈயக்காலான பாதுகாப்பு கவசங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம தோலோட 7 அடுக்குகளும் சரியா இதே வேலையை தான் செய்யுது. இது ஒரு மாபெரும் கண்டெய்ன்மெண்ட் ஷீல்டு. ஒரு நிமிஷம், அணுமின் நிலையத்தோட கான்கிரீட் சுவரோட நம்ம தோலை ஒப்பிடுறது கொஞ்சம் அதிகமா தெரியலையா? ஏன் அப்படி தோணுது? இல்ல, அணு உலைக்கு கான்கிரீட் ஷீல்டும் ரொம்ப சரி, ஏன்னா அது ரொம்ப கடினமானது. ஆனா நம்ம தோல் ரொம்ப சென்சிட்டிவானதாச்சே, வியர்க்குது, காத்துப்பட்டா குளிருது. அப்படிப்பட்ட ஒரு மென்மையான அமைப்பு எப்படி உள்ள நடக்கிற ஒரு மாபெரும் அணு உலை போன்ற செயல்பாட்டை தாங்கி பிடிக்கிற கவசமா இருக்க முடியும்? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. ஆனா கடினத்தன்மை மட்டுமே பாதுகாப்பல்ல, தகவமைப்பு அதாவது அடாப்டபிலிட்டி அதுதான் உண்மையான பாதுகாப்பு. அதுதான் நம்ம தோல் செய்து. எப்படி? நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் கோடிக்கணக்கான செல்கள்ல செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற பேர்ல வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு வகையான மைக்ரோ கம்பஷன், அதாவது தொடர்ச்சியான ஒரு எரிதல் நிலை. ஓஹோ. இந்த செயல்பாட்டால உடலுக்குள்ள மாபெரும் வெப்பமும் அழுத்தமும் உருவாகுது. அந்த வெப்பத்தை அப்படியே விட்டா உடல் வெந்து போயிடும். ஆனா தோலோட இந்த 7 அடுக்குகளும், அதாவது எபிடர்மிஸ், டெர்மிஸ்னு பல அடுக்குகளா பிரிஞ்சு அந்த வெப்பத்தை உள்வாங்கி வெளியேற்றி சமன் செய்து. அதாவது தோலுக்கு அடியில நடக்கிறது ஒரு தொடர் அணு உலை செயல்பாடுதான். ஆனா தோல் அதை மிகச் சாமர்த்தியமா மேனேஜ் பண்ணுது. துல்லியமா. நீங்க வியர்க்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது அந்த பயோஷீல்டோட கூலிங் மெக்கானிசம். ஒரு டர்பைன் என்ஜின்ல கூலண்ட் ஓடுற மாதிரி. வாவ், அப்படியா விஷயம்? ஆமா, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தோல் அடுக்குக்குள்ளேயும் நரம்புகள் ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் மாதிரி படர்ந்திருக்கு. வெளி உலகத்தோட தட்பவெப்பம், அழுத்தம் போன்ற மாற்றங்களை உடனுக்குடன் உணர்ந்து உள்ளே இருக்கிற அந்த 60 கோடுகளுக்கும் 7 மெயின் கிரிட்டுகளுக்கும் சிக்னல்களை அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ளே நடக்கிற அந்த பிரம்மாண்டமான அணு உலை செயல்பாடு ஒரு சின்ன அதிர்வாக கூட தெரியறதில்ல. எனக்கு இப்போ அந்த முழு படமும் நல்லா புரியுது. உள்ள கொதிக்கிற ஒரு அமைப்பு, அது சுத்தி பல வகையான பைப்லைன்கள், அதை பாதுகாத்து நிர்வகிக்கிற ஒரு 7 அடுக்கு பயோஷீல்டு. இது உண்மையிலே ஒரு இன்ஜின் கட்டமைப்பு தான், எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. இப்படி 7 அடுக்கு தோல்களால இவ்வளவு தீவிரமா பாதுகாக்கப்பட்ட இந்த ஆற்றலை இந்த மனித அணு உலைக்குள்ளேயே நிரந்தரமா முடக்கி வைக்க முடியுமா? இல்ல அந்த ஆற்றலை முழுமையா வெளியே கொண்டு வர அந்த இன்ஜினோட முழு திறனையும் பயன்படுத்த ஏதாவது வழி இருக்கா? இந்த இடத்துலதான் இந்த மூல ஆதாரம் இயற்பியலையும் மனித உணர்வுகளையும் ஒன்னா இணைக்குது. பூமிக்குள்ள எப்படி நெருப்பு குழம்பு அடங்கி இருக்கோ அதே போல நம்ம உடலோட மையத்துல, அதாவது மூலாதாரத்துல இருந்து உச்சி வர ஒரு மகா ஆற்றல் அக்னியா குடிகொண்டிருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது.
அதாவது ஒரு பயோலாஜிக்கல் வோல்கேனோ, ஒரு உயிரியல் எரிமலைன்னு சொல்லலாமா? கரெக்ட். ஆனா சாதாரண எரிமலைகளை போல இது நினைச்ச நேரத்துல எல்லாம் வெடிச்சிடாது. இத தொடர்ந்து அந்த முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த மிக நுட்பமான ஒரு நம்பர் லாக் அமைப்பு நம்ம உடலுக்குள்ள இருக்கு. ஒரு நிமிஷம், நம்பர் லாக்கா? இது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் ஒரு ஒப்பீடு சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க. ஒரு பேங்கோட பெரிய லாக்கரை திறக்கணும்னா அதுல இருக்கிற 3 அல்லது 4 வளையங்களை சரியா சுழற்றி அந்த எண்கள் அனைத்தையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வரணும். ஒரு நம்பர் மாறினா கூட அந்த பெரிய இரும்பு கதவு திறக்காது. அதே போல நம்ம உடலோட இந்த அடுக்குகள் அனைத்தும் சரியானபடி வரிசையா சீரமைக்கப்படும் போதுதான் அந்த பூட்டு திறக்கிறதா? நீங்க சொன்னது 100% சரி. அந்த லாக்கர் எண்கள் போலத்தான் நம்ம உடலோட அந்த 7 அடுக்கு தோளுகளும் உடலோட உட்புறம் உள்ள நரம்பு துளைகளும். ஓஹோ. சாதாரண நேரங்கள்ல இதெல்லாம் அங்குட்டு இங்குட்டுமா சீரற்றுதான் இருக்கும். ஆனா மனிதனோட உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், ஒரு குறிப்பிட்ட ஒத்திசைவை அடையும் போது மட்டுமே அந்த 7 அடுக்குகளும் ஒரு சேஃப் லாக்கரோட எண்கள் மாதிரி நேர்கோட்ல இணையுது. அந்த தருணத்துல தான் அந்த நம்பர் லாக் திறக்கப்படுது. அப்போ நம்ம உடலியல் அமைப்புக்கு ஒரு பாஸ்வேர்ட் தேவைப்படுது. அந்த பாஸ்வேர்ட் வேற எங்கேயும் இல்ல, நம்ம உணர்வு நிலை அல்லது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதேதான். இது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட மெக்கானிக்ஸ் மட்டும் இங்க. மனிதனோட எண்ணங்களுக்கும் இந்த உயிரியல் என்ஜினுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா படுது. கண்டிப்பா. உடல் அந்த ஆற்றலை எப்ப வேணாலும் வெளியிட தயாராகவே இருக்கு. ஆனா மனிதனோட உணர்வு நிலை அனுமதிச்சா மட்டுமே அந்த நெருப்பு வெளிப்படும். அதுவரை அந்த ஆற்றல் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள ஒரு டர்பைன் மாதிரி தொடர்ந்து சுழன்று உடலை தக்க வைக்கிற அன்றாட செயல்களுக்கு, அதாவது சுவாசிக்கிறதுக்கு, செரிக்கிறதுக்கு, ரத்தம் பாயறதுக்கு, இதுக்கு மட்டுமே தன்னோட சிறு பகுதியை செலவிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த இயந்திரத்தோட மேக்சிமம் கெப்பாசிட்டி வெளிப்படணும்னா அந்த சரியான கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அவசியம். இதை கேட்கும்போது ரொம்ப பெரிய ஆன்மீக தத்துவம் மாதிரி இருக்கு. ஆனா ஆரம்பத்துல நாம இத பக்கா சயின்ஸ் அப்படின்னு பேசணும். இந்த தத்துவார்த்தமான விஷயத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் என்ன தொடர்பு? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய நம்ம சித்தர் ஞானமும் இன்றைய உயிரியலும் இந்த விஷயத்துல எப்படி ஒரே புள்ளியில இணையுது? இது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னால உறுதியான அறிவியல் இருக்கா? இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது முழுமையான அறிவியல் அப்படின்னு இந்த ஆதாரம் ஆணித்தரமா நிறுவுது. மருத்துவம் மற்றும் உயிரியல் அறிவியல் இத பயோடர்பைன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு அழைக்குது. கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நிச்சயமா. நம்ம இதயம் மற்றும் நுரையீரலை எடுத்துக்கோங்க. இதயம் ரத்தத்தை பம்ப் செய்யும் போதும் நுரையீரல் காத்த உள் இழுக்கும் போதும் உடலுக்குள்ள ஒரு மாபெரும் ஹைட்ராலிக் மற்றும் நியூமேட்டிக் அழுத்தம் உருவாகுது. ஓகே, பிரஷர் உருவாகுது. நாமா அந்த அழுத்தத்தை தான் நாம முன்னாடி பேசின அந்த 60 நரம்பு குழாய்களும் 7 பிரதான பாதைகளும் உடல் முழுக்க பிரிச்சு கொடுக்குது. இது பியூர் பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. அதாவது இதயம் மற்றும் நுரையீரல் ரெண்டும் சேர்ந்து அந்த டர்பைனை இயக்கிறதுக்கான எரிபொருளையும் அழுத்தத்தையும் கொடுக்குது. சரி, இதுல சித்தர்களோட மெய்ஞானம் எப்படி பொருந்தது? திருமூலர் மாதிரி மாபெரும் சித்தர்கள் இத தங்களோட மெய்ஞானத்துல மிக தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க இத கவனம் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடுறாங்க. கவனம், அதாவது அட்டென்ஷன். ஆமா, ஒரு மனிதன் தன் சுவாசத்தின் மீதும் நாடி துடிப்பின் மீதும் உள்ளே ஓடுற ரத்த ஓட்டத்தின் மீதும் ஆழமான கவனத்தை செலுத்தும் போது அவனோட சாதாரண உடலே ஒரு மாபெரும் அண்டமா மாறும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. ஆஹா, அப்போ நம்ம முந்தைய பகுதியில பேசின அந்த நம்பர் லாக் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இந்த கவனம் தானா? நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்துறது தான் அந்த பூட்டை திறக்கிறதுக்கான சாவி. மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. நரம்பியல் ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்ட உண்மைதான். அப்படியா? சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? ஆமா. நீங்க உங்க மூச்சின் மீது ஆழமான கவனம் செலுத்தும் போது, அதாவது தியான நிலையில இருக்கும்போது உங்க வேகஸ் நரம்பு தூண்டப்படுது, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சீரடையுது, இதய துடிப்பின் மாறுபாடு ஒரு லயத்துக்கு வருது. சூப்பர். இதத்தான் திருமூலர் அண்டத்தோடு ஒன்றிணைதல் அப்படின்னு சொன்னாரு. நவீன அறிவியல் இத பயோமெக்கானிக்ஸ், நரம்பியல் ஒத்திசைவுன்னு சொல்லுது. நாம சிதறி கிடக்கிற நம்ம மனச, அதாவது அந்த லாக்கரோட எண்களை கவனம் அப்படிங்கிற ஒரே நேர்கோட்ல கொண்டு வரும்போது அந்த 7 அடுக்குகளும் சீரடைஞ்சு உள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டமான டர்பைன் அதோட முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துது. ரெண்டும் சொல்றது ஒரே உண்மையத்தான். இது உண்மையிலே நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான பார்வை. நாம இதுவரை பார்த்த விஷயங்களை ஒன்னா இணைச்சு பார்த்தா முழு படமும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு புரியுது. கண்டிப்பா.
நம்ம உடலோட அடித்தளமா பூமியோட டெக்டானிக் தட்டுகளா மாதிரி 7 மகா நரம்பு கிரிட்டுகள் இருக்கு. அதுல இருந்து மின்சாரம் பாயிற மாதிரி ஆற்றல் பாயுது. இதெல்லாம் எங்கேயும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்க 60 விதமான இன்சுலேட் செய்யப்பட்ட இயக்க கோடுகள் தங்களுக்குள்ள எந்த மோதலும் இல்லாம கச்சிதமா வேலை செய்யுது. அதேதான். உள்ளே நடக்கிற இந்த அணு உலை மாதிரி இருக்கிற செயல்பாட்டோட வெப்பத்தையும் ஆற்றலையும் தாங்கி பிடிச்சு நிர்வகிக்க ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி 7 அடுக்கு கொண்ட பயோ ஷீல்டான நம்ம தோல் செயல்படுது. ஆமா. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற அந்த உயிரியல் எரிமலையோட முழு ஆற்றலை வெளிப்படுத்த நம்ம உணர்வு நிலை அப்படிங்கிற பாஸ்வேர்ட் மூலமா திறக்கப்படுற ஒரு நம்பர் லாக்கும் இருக்கு. கரெக்ட். இதயமும் நுரையீரலும் உருவாக்குற அழுத்தத்தை எப்படி ஒரு மனிதன் தனது கவனத்தால சீரமைச்சு இந்த உடலையே ஒரு பிரபஞ்ச இயந்திரமா மாத்த முடியும் அப்படிங்கறத அறிவியலும் சரி, திருமூலர் மாதிரியான சித்தர்களோட மெஞ்ஞானமும் சரி ஒன்னு சேர்ந்து நிரூபிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல இருந்து நேயர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆமா, சொல்லுங்க. அடுத்த முறை நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர்றத கவனிக்கும் போதோ, இல்ல உங்க இதய துடிப்ப நாடி பிடிச்சு உணரும் போதோ, நீங்க ஏதோ ஒரு எளிய மாமிச கூட்டோடு வாழ்ந்துகிட்டு இல்ல அப்படிங்கறத மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. பல கோடி வருட இயற்கையோட பரிணாம வளர்ச்சியில செதுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பிரபஞ்ச டர்பின் இயந்திரத்தை நீங்க ஒவ்வொரு செகண்டும் இயக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரம்மாண்டம் வேறெங்கும் இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கன்க்ளூஷன். இத கேட்கும்போதே நம்ம உடல் மேலான மரியாதையே பல மடங்கு கூடியிருது இல்லையா? இப்போ இந்த அற்புதமான ஆழ்ந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. நம்ம உடலோட அந்த 7 அடுக்குகளையும் நேர்கோட்ல இணைச்சு அந்த டர்பைனோட முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வர்ற நம்பர் லாக் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நம்ம உணர்வு நிலை அல்லது நம்ம ஆழ்ந்த கவனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமா. அப்படின்னா நாம அன்றாடம் தேவையில்லாத கோபத்திலேயோ, வேலை தர்ற மன அழுத்தத்திலேயோ, இல்ல சோசியல் மீடியா தர்ற முடிவில்லாத கவனச்சிதறலையோ உழன்றுகிட்டு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டமான எரிமலையோட பாஸ்வேர்டை நாமே மறந்து போய் அந்த மாபெரும் ஆற்றலை சிறைப்படுத்தி வெறும் ஒரு ஐடியல் மோட்லயே முடக்கி வச்சிருக்கோமா? உண்மையில யோசிக்க வேண்டிய கேள்வி இது. சிந்திச்சு பாருங்க. அந்த மாபெரும் இன்ஜினை இயக்குறதுக்கான பாஸ்வேர்டு வேறெங்கும் இல்ல, அது உங்க கைகள்ல தான் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.